வணக்கம். நாளைக்கு சாயந்தரம் 6 to 9 16ஆம் தேதி 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. கம்ப்ளீட்டாக மார்க்கெட் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். என்ன ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணலாம், என்ன செக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம், எந்த செக்டரில் எந்தெந்த ஸ்டாக் நம்ம பிக் பண்ணலாம், இல்லை எந்த ஸ்டாக்கை நம்ம எக்ஸிட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கை நம்ம ஆவரேஜ் பண்ணலான்றது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது இல்லாத முடிஞ்ச அளவுக்கு சில இன்ட்ரெஸ்டிங் செக்டார்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். எல்லாமே லைவில் பார்க்கலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். நம்ம ஜோஹோ மீட்டிங்க்கு 236 rupees பே பண்ணுங்கள். எங்கே பே பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். லிங்க்கை கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் எது மூலமானாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஜோஹோ மீட்டிங் வாரம் அட்டன் பண்ணவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியும். we are completed 50 weeks லாஸ்ட் வீக், 51st வீக். டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 51 weeks ஆர் 50 weeks சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறோன்னு சொன்னால் டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் நிறைய மக்கள் மீண்டும் வராங்க. ரைட். இவ்வளோ நாள் எங்களை சப்போர்ட் பண்ண அனைத்து பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் நன்றி. டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க. தெர் இஸ் நோ ப்ராடக்ட் செல்லிங். நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கன்றது எதுவுமே கிடையாது. லைவ் மார்க்கெட் பற்றி நம்ம 3 hours டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். வாங்க, நாளை சாயந்தரம் 6 to 9 நம்ம சந்திப்போம். மார்க்கெட் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் 90% ஆஃப் தி ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துட்டுருக்கு. இப்போ நேற்று ஒரு புல்பேக் ரேலி இருந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சில ஸ்டாக்ஸ் மேலே போச்சு. பிஎல், ஃபெடரல் பேங்க்கு அதெல்லாம் மேலே போச்சு. நேற்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுஸ்லான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இது நம்ம சைடில் நம்ம ஹோல்ட் பண்ணுற சில ஸ்டாக்ஸு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு வாங்கி வச்சுருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வி அஸ்யூம் நெக்ஸ்ட் வீக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இதே மாதிரி தான் ஜியோ ஃபைனான்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது விச் வி வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அபவுட் இட். இப்போ இந்த ஃபாலிங் மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு மார்க்கெட் வெறும் 10% கரெக்ஷன் பண்ணியிருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 10% கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 9% கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ 30, 35, 40%லாம் கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. அப்போ பெயின் இருக்குமா இருக்காதா? ஞாபகம் வச்சுங்க, இன்னும் ஆக்சுவல் ஆட்டமே ஆரம்பிக்கலை. ட்ரம்ப் இப்போ தான் வந்திருக்கிறாரு. இன்னும் ஆக்சுவல் ஆட்டமே ஆரம்பிக்கலை. அப்போ பெயின் இன்னும் எவ்வளோ இருக்குன்றதை நினச்சி பாருங்கள். ஒரு புல்பேக் ரேலி வரலாம். இப்போ நம்மளோட சாந்தா க்ரூஸ் ரேலி வருது. டிசம்பர் 1st வீக்கில் வரும்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சாந்தா க்ரூஸ் ரேலின்றது வருஷம் ஒரு நார்மலி ட்ரெஸ்ஸிங்கும். வருஷ கடைசியில் பாரு, நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன், இது மாதிரி நல்ல கம்பெனிஸ்லாம் வச்சுருக்கிறேன்றது பழைய கம்பெனிஸை தள்ளிட்டு இட்ஸ் மோர் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கிளீனிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அப். ஸோ கடையில் என்ன பண்ணுவோம்? கடையில் இருக்கிற பழைய துணியெல்லாம் அமுப்பி விட்டு புது துணியெல்லாம் அடுக்கி கடைக்கு முன்னாடி ஷோ பீஸை போட்டு வைப்போம். அதே கதை தான் போர்ட்ஃபோலியோவில் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் January 1st இயர் அண்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு January 1st புது கணக்கு ஆரம்பிக்கணும் வெளிநாட்டிலலாம். அதனால் இது சாந்தா க்ரூஸ் ரேலின்றது வருஷம் நடக்கிற ஒரு சமாச்சாரம். ஆஃப் லேட் இந்தியாவிலையும் இது மாதிரி நிறைய பார்ட்டிசிபேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மெயின் ரீசன்ஸ் FIIs. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போதும் அவன் அவனோட போர்ட்ஃபோலியோ காட்டணும்ல, நான் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறேன். அந்த கதைக்கோசரம் மோஸ்ட்லி ஃபாரின் கம்பெனிஸும் பண்ண ஆரம்பிச்சிச்சு. விச் இஸ் இந்தியாவிலையும் ஒரு சில டைமில் இந்த ரேலிஸ் நடக்குது. இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மார்க்கெட்டில் கீழே விழுந்துட்டுருக்கு, கோல்டு சில்வரும் பெருசாக கீழே விழுந்துட்டுருக்கு. எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது? ரியல் எஸ்டேட் நான் பண்ண விரும்பலை. ஏன்னு சொன்னால் லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டை வாங்குகிறேன், இல்லை பிளாட்டை வாங்குகிறேன். அது வாங்குறதுலே 12% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. மறுபடியும் விற்கும் போதும் ஒரு 12% போகுது. கேபிட்டல் கெயின் வருது. எப்படி இருந்தால் கேபிட்டல் கெயின் வருது எல்லாத்துக்குமே ஈக்குவல். ஷார்ட் டேர்ம்னா 20%, லாங் டேர்ம்னா 12.5%. அது நீ ரியல் எஸ்டேட் பண்ணு, FD பண்ணு, இல்லை ஸ்டாக் பண்ணு, எதாக இருந்தாலும் ஒன்று தான். ஸோ இதில் கவர்மெண்ட் கிளியராக இருக்குது. நான் எதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லாதனால டோன்ட் ட்ரை டு ஆவரேஜ். ஏன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்றது தெரியாது. அண்ட்
மறுபடியும் நான் சொல்கிறேன், 2019 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆர் 20 ஏப்ரல் மாதத்துலேருந்து, ஏன்னா கொரோனா ஃபால் வந்துச்சு, மேலேருந்து நம்ம எடுத்துங்களேன், மேலேருந்து ஆல்மோஸ்ட் 24 நம்ம வந்து நவம்பரில் இருக்கிறோம். க்ளோஸ் டு அபவுட் 51-52 வீக்ஸ் வந்து அப்பா இருக்குது, வீக்ஸில் மந்த்ஸு. 50 மாதம் 52 மாதம் வந்து மேலே போகுதுன்னு சொன்னால் மினிமம் 25% கரெக்ஷன். சாதாரணமாக ப்ரைஸ் கரெக்ஷன் எவ்வளோ ஆகும்? ஃபிபனாச்சி ரேஷியோ எடுத்தால் 25%, 38%, 50% அண்ட் 61%. இப்போ 25% தான் வந்து மினிமம். அப்போ 52 வாரம் மேலே போயிருக்கு, 50ன்னு வச்சிங்களேன், 2 மாதம் விட்டுருங்களேன், 50 மாதம் மேலே போயிருக்குன்னு சொன்னால் மினிமம் 12 மாதம், 100க்கு 25னா 50க்கு 12 மாதம், 12.5 மாதம் வந்து கரெக்ஷன் வரணுமா இல்லையா? நம்ம கரெக்ஷன் எவ்வளோ நாள் பார்க்குறோம்? 2 மாதமாக பார்க்குறோம். போன மாதம், இந்த மாதம். சில ஸ்டாக்ஸில் வந்து ஆல்ரெடி ஒரு 4 மாதமாக வந்து கரெக்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்குது? 8-9 மாதம் பாக்கி இருக்குப்பா. அப்போ டப்புன்னு நீங்கள் வந்து 4லேருந்து மேலே போயிடுமா, ரிவர்ஸ் ஆகிடுமா? நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி. இந்த கேள்வி வந்து வேணான்ற நான். மென்டலி பி ப்ரிப்பேர்ட். மார்க்கெட் வந்து இட்ஸ் ஆன் ஏ டவுன் சைட். மியூச்சுவல் ஃபண்டை நான் எக்ஸிட் பண்ணலாமா? தயவு செஞ்சு எக்ஸிட் பண்ணுங்க. NAV குறையுது. இதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது, நேற்று 100 ரூபாவில் கிடைச்சது இன்றைக்கி 80 ரூபாவில் கிடைக்குது, 90 ரூபாவில் கிடைக்குது, பை இட், பை ஆன் டிப், ஆவரேஜ் ஆகிடும். யாருக்கு ஆவரேஜ் ஆகுது? ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் யாரோ பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் வந்து கப்பம் கட்டுறீங்க. எஸ், இன்னொன்று விதத்தில் நீங்கள் எடுங்க. மார்க்கெட் ஏற 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 இப்போ 100 ரூபாவில் ஒரு 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 லட்சம் போடுறீங்க, 110 ரூபாவில் 1 லட்சம் போடுறீங்க, 130 ரூபாவில் ஒரு லட்சம் போடுறீங்க. அப்போ அந்த ஏறுற இதில் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து வீக்காக தான் இருக்கும். நான் இல்லைன்னு நான் சொல்ல, பட் உழுவும் போது நீங்கள் ஏன் அதே மாதிரி வாங்கணும்? வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதம் நான் வந்து மாதம் 10,000 ரூபா போடுறேன். மார்க்கெட் வந்து இப்போ கீழே உழுவ போகுது, அடுத்த ஒரு 6-8 மாதம் கீழே உழுவ போகுது. அப்போ இந்த 10,000 ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இன்னொன்று ஒரு அக்கௌண்ட்டில் போடுங்க. உங்களோட SBIயில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து HDFCயில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க, இந்த அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அதுக்கு போடுங்க. 10,000 ரூபா எடுத்து இங்கே போடுங்க, 10,000 ரூபா எடுத்து போடுங்க. நிறைய பேர் வந்து இதை நான் RDயில் போட்டுமா, FDயில் போடுமா? வேணாம், அது பாட்டுக்கு இருக்கட்டும், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. யூல் கெட் an opportunity to enter. வென் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போதும் இந்த லம்சம் 60,000 ரூபா இல்லை 70,000 ரூபா இல்லை 90,000 வாட் எவர், நீங்கள் மாதம் 10,000 போடுறீங்க, அடுத்த 8 மாதத்துக்கு போடுறீங்கன்னா 80,000 தூக்கி ஸ்டாக்கில் போடுங்களேன். அப்போ நியர் பாட்டமில் நீங்கள் வாங்குறீங்களா? எக்ஸாக்ட் பாட்டம் வேணாம். ஒரு ஃபால் ஆகுது, 100 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் வந்துச்சு, இல்லை 70 ரூபா வந்துச்சு, 70லேருந்து 75 போகுது, அந்த 75ல் என்டர் பண்ணுங்கள், இல்லை 80ல் என்டர் பண்ணுங்கள். யூ நோ தட் ஃபால் வந்து ஒரு 15% மேலே போயிருக்கு, தட்ஸ் ஓகே. இந்த 15% நீங்கள் விட்டுக்கலாம், தட் இஸ் ஃபார் கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட் உழுவ நீங்கள் பண்ணுறதுல வந்து புத்திசாலித்தனம் இருக்கா? கிடையாது. இதில் வந்து எக்ஸாக்ட் பாட்டம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்றது ஒரு குரூப். இன்னொன்று குரூப் வந்து எப்படி வேணால் போட்டோம், நான் பாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஐ எம் a லாங் டேர்ம் இன்வெஸ்டர். பைத்தியக்காரத்தனம்பா. நான் இங்கேருந்து மதுரைக்கு போகணும், வண்டியில் ஏறுறீங்க சென்னையில், இங்கேருந்து விழுப்புரம் போகுது, விழுப்புரத்துலேருந்து மறுபடியும் செங்கல்பட்டுக்கு வருது, செங்கல்பட்டுலேருந்து மறுபடியும் திண்டிவனத்துக்கு போகுது, திண்டிவனத்துலேருந்து மறுபடியும் வந்து விழுப்புரம் வருது. அர்த்தம் இல்லைல்ல. நீங்கள் இங்கேருந்து விழுப்புரம் போகிறீங்கன்னா இறங்கிடு, அடுத்தது உளுந்தூர்பேட்டை வண்டியில் ஏறுங்க, ரைட்? ஏன் அந்த பஸ்லேயே தான் போகணும்? அல்டிமேட்லி இட் வில் ரீச் மதுரை, இல்லைன்னு நான் சொல்ல, பட் முன்னாடி பின்னாடி முன்ன பின்ன போய் சேர்றதுக்கு வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து எவ்ரிபடி வில் சே CAGR ஆஃப் 18% ஆர் 15% மேலே வந்தால் சூப்பர் டூப்பர்னு. ஏன்பா? இப்போ ரிலையன்ஸ் நம்ம வாங்குகிறோம், இப்போ ரிலையன்ஸ் வந்து 20% கரெக்ஷன் தான் இருக்குது. 3,200 இருக்கும் போதே வி ஐடென்டிஃபை தட் டு எக்ஸிட். எக்ஸாக்ட் 3,200 வேணாம், அட்லீஸ்ட் 3,000ல் எக்ஸிட் பண்ணியிருக்கலாம்ல, ரைட்? 3,000னா இன்றைக்கி டேட்டில் 1,500, ஏன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டில் போனஸ் ஆகிருக்கு, ரெண்டும் ஒன்று தான். டெக்னிக்கலி நீங்கள் பார்த்தா ஒன்றும் இல்லை, இது வேறு அது வேறு, போனஸ் கிடைக்கிறதுன்றது வேறு, ஸ்ப்ளிட்டுன்றது வேறு. பட் சார்ட் வைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சேம். ப்ரைஸ் அப்படியே குறைஞ்சிருச்சு பாதியை, சார்ட்டில் பார்க்கும்போதும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, ரெண்டாக போயிருக்கு, அவ்வளோதான். 1,500 ரூபாவில் இருக்கும்போது வி குட் ஹவ் எக்ஸிட்டட். நம்ம வந்து 1,200, இன்ஃபேக்ட் நம்ம வந்து அரௌண்ட் 880, 1,050 ஃபஸ்ட்டு டார்கெட், 880 ஃபைனல் டார்கெட் நம்ம சொல்லியிருக்கிறோம். 1,000 வருதுன்னா இந்த 30% நம்ம ஃபாலை காப்பாற்றிருக்கலாம்ல, காப்பாற்றிருக்கலாமா இல்லையா? எக்ஸிட் பண்ணுங்கள், சிட் டவுன்,
and then we can re-enter. 100% இது மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல once you get confirmed இது வந்து more on a down trend, அடுத்த 8-10 மாதம் 15 மாதம் இது வந்து கரெக்ஷன் மோடில் இருக்குதுன்னு சொன்னால் அது என்டர் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது. இப்போ ஏன்ட்டே அந்த மாதிரி தவறு இருக்குது. இப்போ செயில் இருக்குது. செயில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக வந்து கீழே விழுந்துட்டுருக்கு. நான் ஹோல்ட் பண்ணுறது, எனக்கு என் கிளைண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணுறதுல 30% லாஸில் இருக்கணும். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நான் வந்து முதலே எக்ஸிட் பண்ணியிருக்கணும். சுஸ்லான் எடுத்துங்க. சுஸ்லான் வந்து ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட் அட் சம்வேர் அரௌண்ட் 70-71. பட் அது வந்து ஓரளவுக்கு கீழே புல் பேக் வந்து போகும்னு நினச்சோம். மூமெண்ட் இட் ப்ரோக் 70 or 65 நட்டு வந்துச்சு. பட் 57 வரும்போதும் பக்கா பை சிக்னல் கொடுத்துச்சு. வாங்கினோன்னா அடுத்தது வந்து 54 வந்தப்போ ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் நேற்று அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. மண்டே அன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஜியோ ஃபைனான்ஸ் லாங் டேர்மில் சூப்பர் டூப்பராக இருக்குது. ரிலையன்ஸும் சூப்பர் லாங் டேர்மில் சூப்பர் டூப்பராக இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? 30% கரெக்ஷன். டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இல்லை டிசிஎஸ் ஆகட்டும், இல்லை டாடா குரூப்பில் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஆகணும். நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எஸ் யூ ஆர் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர், இல்லைன்னு நான் சொல்ல. பட் இந்த என்ட்ரி எக்ஸிட் சமாச்சாரம் நீங்கள் பண்ணும் போதும் your performance will be much better. நிறைய பேர் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. 20%பா நீ லாபத்துலேருந்து தான் 20% கொடுக்குற. இப்போ லெட்ஸ் அஸ்யூம் தட் நீ 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கிற, அது 150 ரூபாய்க்கு போயிருக்கு, ரைட்? 150 ரூபாயில் வந்து 30% கரெக்ஷன் வருது. ஸோ 150 ரூபாய்க்கு 30%ன்றது எவ்வளோ? 45 ரூபா. அப்போ எங்கே வருது? 105க்கு வருது. எவ்வளோ? 105க்கு வருது. நீ வந்து அஸ்யூம் நீங்கள் வந்து 150 வந்து வெளியில் வந்தாச்சு. 50 ரூபாய்க்கு வந்து கேபிட்டல் கெயின் பே பண்ணணும். எவ்வளோ? 20%. 50 ரூபாய்க்கு 20%ன்றது எவ்வளோ? 10 ரூபா. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வருது? 45 ரூபா கீழே வருது. அஸ்யூம் மேலே ஒரு 5 ரூபா கீழே ஒரு 5 ரூபான்னு போட்டால் கூட 35 ரூபா காணும். பட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு கேபிட்டல் கெயின் பே பண்ணுறீங்கன்னு சொன்னால் 10 ரூபா தான். 10 ரூபா நஷ்டம் பெருசா? டேக்ஸ் 10 ரூபா டேக்ஸ் போடுறது பெருசா? இல்லை நான் லாங் டேர்மில் வந்து நான் 35 ரூபா கீழே வந்துட்டு மேலே போகிறது புத்திசாலித்தனமா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், என்ட்ரியோட இம்பார்ட்டண்ட் வந்து எக்ஸிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த கேள்வி வரும், நீங்கள் அதாவது எங்களோடது இல்லை எங்களோட கஸ்டமர்து இது மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோமா? ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் அவர் கஸ்டமர்ஸில் வந்து அப்படி தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். சில அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ்க்கு வந்து வி ஹவ் டன் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸ்டில் ஒரு 40-45% ஆஃப் தியர் போர்ட்ஃபோலியோ இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் தான் இந்த தப்புலாம். என்னென்ன தப்பு? ஒரு 2-3 ஸ்டாக்கு, ட்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு ஸ்டாக்கு, அது வந்து இட் வாஸ் அ ரியல் அப் மாறிடுச்சு. அதே மாதிரி டிடிஎம்எல் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி சேல் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் அ மிஸ்டேக். ட்ரெண்ட் மாறிடுச்சு. சில ஸ்டாக்ஸ் வந்து வி நோ தட் இட் இஸ் கோயிங் டு ரிவர்ஸ் அப். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. வி ஹாவ் எ பிகர் ஃபால். மேபி ஒரு அப் ட்ரெண்ட் வரும்போதும் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அதை ஆவரேஜ் பண்ணியோ ஏதோ இது பண்ணி வில் ட்ரை டு ரெடியூஸ் தி லாஸ் அண்ட் எக்ஸிட். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இது. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுங்க. ப்ராபப்ளி, மறுபடியும் நான் சொல்கிறேன், ப்ராபப்ளி டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு ரேலி வரலாம். ஜான்வரி 10 தேதி 15 தேதிக்குள்ளே வந்து ஒரு ரேலி வரலாம். பட் அதுக்கப்புறமா நிச்சயமாக வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஜியோ பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங். ட்ரம்ப்பு பண்ணுற டீம் வந்து பக்கா டீமாக பண்ணிகிட்ருக்கான் மனுஷன். ப்ரொஃபஷ்னல்ஸை கூப்பிட்டு வந்து பண்ணுறாங்க. சைனாவுக்கு நிச்சயமாக பெரிய தலைவலி வரும், இந்தியாவுக்கும் பெரிய தலைவலி வரும். 2 விதத்தில் வரும். ஒன்று வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னல்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவாங்க. நிறைய இந்தியன்ஸ், எஸ்பெஷலி நேற்று சொன்னது தான், தெலுங்கானா, ஆந்திரா, சண்டிகர், பஞ்சாப், ஹரியானா, குஜராத்து, இங்கேருந்து நிறைய பேர் வந்து இல்லீகலாக யூஎஸ்குள்ளே போயிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் துரத்தி அனுப்ப போகிறாங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய கலாட்டாக இருக்கும். 1. 2வது, டாலரை வந்து விட்டு நிறைய பேர் வந்து வெளியில் நவுந்துட்டுருக்காங்க. டெஃபினட்டாக பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே வந்து டாலரை விட்டு டக்குன்னு சொல்ல. இந்தியா வந்து இன்னும் சொல்லலை, இப்போ நான் டாலர் விட்டு வெளில போகிறேன்னு. ரஷ்யா வந்து இன்னும்லாம் என்கிட்ட டாலரே கிடையாதுன்னு தூக்கிட்டான். அதே மாதிரி இன்னும் வேறு எந்த கண்ட்ரியும் சொல்லலை.
பட் சைனா அதுக்கான வேலை பண்ணிகிட்ருக்கு, இந்தியா அதுக்கான வேலை பண்ணிகிட்ருக்கு. ஏன்? வி ஆர் கெட்டிங் மோர் ஆஃப் அதர் கரன்சிஸ். இப்போ பிரிக்ஸுக்கான கரன்சிஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்போதைக்கு 5 தான் இருக்குது, பட் எக்ஸ்ட்ரா ஒரு 15 பேர் சேர போகிறாங்க, மெயின்லி ஃப்ரம் ஆஃப்ரிக்கா. அந்த 15 பேர் ஜாயின் பண்ணும் போதும் இந்த 20-25 கண்ட்ரிக்குள்ள டாலர் வேணாம், நாங்கள் வந்து பிரிக்ஸோட கரன்சி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் என்ன ஆகும்? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் ட்ரம்ப் பண்ணியே ஆகணும். அண்ட் அந்த பதில் வந்து பயங்கர கஷ்டமான பெயினாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, சைனா எப்படியா இருந்தாலும் தைவானை மிழுங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அண்ட் யூஎஸ் அவ்வளோ ஈஸியாக விடாது, ரைட்? அப்போ நினச்சி பாருங்களேன், ஒரு ரஷ்யா யுக்ரைன் வார் மோஸ்ட்டாக முடிஞ்சிடும். இஸ்ரேல் ஈரான் வார் அதுவும் முடிஞ்சிடும்ன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று முடியணும், இல்லை ஈரான் முடியணும். இஸ்ரேல் வந்து க்ளோஸ் ஆகாது. ஏன்னா அவங்க க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நியூக்ளியர் பாம்பை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ ஞாபகம் வச்சுங்க, 2025 அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக அப்சைடு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டெஃபினட்டாக இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்குது. நிஃப்டியோட சிஏஜிஆர் வில் பி அரவுண்ட் 15%ன்றாங்க. அப்போ சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 22,000 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 15% நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 2,500 ப்ளஸ் ஒரு 1,100, ஸோ ஆல்மோஸ்ட் 3,500 பாயிண்ட்ஸ் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் எங்கே அந்த 25 to 26,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இயர். இது இம்மீடியட் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே இந்த சிஏஜிஆர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து கரண்ட் சினாரியோஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ப்ராபப்ளி டவுன் சைடு ரிஸ்க் இருக்குது. இது ஒரு சைடுக்கான இது டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1,800 1,900 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏற்கனவே $2,600 உடச்சிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு கீழே தான் வருன்றது இருக்குது. இது ஒரு சைடு இருக்க. இன்னொன்று சைடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டாலரை விட்டு வெளியில் போகிறேன், சைனா ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், இது மாதிரி நிறைய கண்ட்ரியெல்லாம் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. கோல்டு வந்து இன்னும் கீழே வந்து தோண்டலை, முடிஞ்சு போச்சு. 80% ஆஃப் கோல்டு, இந்த பூமியில் இருக்கிற 80% கோல்டு வந்து பூமிக்கு வெளியில் வந்துருச்சு, பாராக இருக்குது. அந்த பார் வந்து எல்லா சென்ட்ரல் பேங்க்கும், நான் வந்து இண்டிவிஜுவல் சொல்ல, எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் கோல்டு விலை மேலே தான் போய் ஆகணும். இது இந்த லாஜிக்கில். டெக்னிக்கல் சார்ட் பிரகாரம் பார்த்தா 1,800 காட்டுது. டெக்னிக்கல் சார்ட் வந்துச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 90% அது ட்ரூவாக தான் இருந்து ஆகணும். பேட்டர்ன்ஸ் மாற்ற முடியாது. ஸோ வெயிட் பண்ணி டிசைட் பண்ணலாம் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். பட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி, ரீஅரேஞ்ச் பண்ணி, ரீதிங்க் பண்ணி, இவாலுவேட் பண்ணி எதெல்லாம் நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியும், லாஸ் ஆகிறதுனால புக் பண்ணுங்கள். கேஷ் இஸ் கிங். கிளாரிட்டி வரும்போதும் நம்ம மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இருட்டான ரூமில் தடபுடான்னு அடித்து பிடிச்சி கீழே உளுந்து ஓடுறதோட வெளிச்சம் வரட்டும், அதுக்கப்புறமா நான் வெளியில் போகிறேன். ஒன்று இல்லை, நிதானமாக தொட்டு தடவி அதுக்கப்புறமானா அதை நம்ம வெளியில் போவோம். அதே தான் மார்க்கெட்டில் கிளாரிட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இந்த பீரியட் இருக்குல்ல, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட், அந்த பீரியடில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வரும்போது நிச்சயமாக டபுளாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.